Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டிஃபன் ரெசிபி சாஸ் எதுவும் சேர்க்காம மீதமான இட்லியில சில்லி இட்லி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பல்லாரி சேர்த்திருக்கேன். 2 பல்லாரிய நீல நீளமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த ஷேப்லயே நீங்களும் நீல நீளமா கட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். 3 நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. வத்தப்பொடியையும் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். 10 முந்திரி டேஸ்ட்டுக்காக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்க சேர்க்க வேண்டாம். 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்ததுக்கு 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசால் பொடி ராஸ்மல் போனதும் இட்லியை பீஸ் போட்டு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீதமான இட்லியை கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த ஸ்டேஜில் இட்லிக்கான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் இட்லிக்குள்ள இறங்கணும். ஸோ இட்லி உடையாம மசிஞ்சிராம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சில்லி இட்லி வீட்லயே ரெடி. இதில் நம்ம எந்த விதமான டொமேட்டோ சாஸோ சில்லி சாஸோ எதுவும் சேர்க்கல. வீட்டில் இருக்கிற மசால் பொடி வச்சே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சில்லி இட்லிக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. இது அப்படியே சாப்பிட்றலாம். சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதை போல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.